காலமாக வருடா வருடம் இந்த ரமதான் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஒரு முறை ரமதான் வந்து விட்டது என்று சொன்னால் ரமதான் சம்பந்தமாக குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஜும்ஆவுடைய மிம்பரிலும் குத்பாவிலும் தராவீஹ் தொழுகை பிறகு ரமதான் சம்பந்தமாக சில ஹதீஸ்களையும் சில பயான்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டு வந்து தான் இருக்கின்றோம். ஆனால் கேள்வி என்ன என்று சொன்னால், இந்த ரமதானும் நானும், இந்த ரமதானும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்கிறது? இந்த ரமதான் என்னுடைய ஈமானை எவ்வளவு அதிகப்படுத்தி இருக்கிறது? இந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறது? இதெல்லாம் நாங்கள் தனக்குள்ளாரே கேட்கக்கூடிய கேள்வி. இந்த ரமதானுடைய மாதம் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஒரு ரமதானுடைய மாதங்களில் ஒரு மாதம் தான் ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்தில் நமக்கு என்ன பயன் வந்தது? நமக்கு இதற்கு என்ன லாபம் கிடைத்தது? நாம் இதற்கு எவ்வளவு பயன் அடைந்தோம் என்ற விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கடைசியான பகுதியில் இருக்கின்றோம். எந்த விஷயத்தில்? ஈமான் விஷயத்தில், நம்முடைய ஒழுக்க விஷயத்தில், நம்மளுடைய அகீதா கொள்கை விஷயத்தில், குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தில், தொழக்கூடிய விஷயத்தில், நோன்பு சரியாக வைக்கக்கூடிய விஷயத்தில், இது எல்லாத்தையும் நாங்கள் பின்தங்கி இருக்கின்றோம். ரமதானுடைய மாதத்திலும் சரி, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் பல பேருக்கு சந்தோஷம் தான் இருக்குமே தவிர ஒரு ஈமானை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கவலை அவர்களுக்கு வரவில்லை. இன்னும் நம்ம பல பேர், பல முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், சஹர் முடித்தவுடன் தொழுகை தொழுவார்கள். அதிலும் சில பேர் உடனடியாக தூக்கி விடுவார்கள். ஏதோ ஃபஜர் தொழுகை முடித்து விட்டது என்று சொன்னால் அப்படியே எந்திரிச்சு போய் வீட்டில் போய் படுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் துஹருடைய நேரத்துக்கு பிறகு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பிறகு எழுந்திருக்கிறது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பயான்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா, அல்லது ஏதாவது நண்பர்கள்ட்ட பேசிட்டு வீட்டுல பேசிட்டு உடனடியாக சில நேரத்துக்கு கழித்து வீட்டுக்கு என்ன வாங்கணும், நோவுக்கு என்ன வாங்கணும், நோவு இஃப்தாருக்கு என்ன செய்யணும், இதுல நம்முடைய ஆர்வத்தை காட்டிக் கொண்டு எப்பயாவது பள்ளிவாசல உட்கார்ந்து இமாம் தர்ஸ் சொன்னார் அப்படின்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்போம். அல்லது உடனடியாக பள்ளிவாசல் இஃப்தாருக்காக வந்துடுவோம். அது முடித்தவுடன் அடுத்தது டீ குடிக்கிறது, அடுத்தது இங்க சாப்பிட போகலாம் அதை யோசிக்கிறது, நாளைக்கு எப்படி எந்த கடைக்கு போகலாம் அப்படி வியாபாரம் விஷயமாக பேசுவது. இப்படித்தான் பல பேருடைய ரமதான் நோன்பு கழிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க